வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக ராதா கிரிதரன். இன்றைய 7 மணி செய்திகளில் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுக, திமுக, பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழுவுடன் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் திமுக சார்பில் அன்பழகன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. பூமியிலிருந்து பார்த்தால் மறுக்கப்பட்ட சந்திரனின் மறுபக்கம் குறித்த அதிர்ச்சி தரும் வீடியோவை நாசா விண்வெளி ஆய்வு மையம் வெளியீடு உள்ளிட்ட செய்திகளை காண உள்ளோம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை. அனைத்து தொழிற்சங்கங்களும் பங்கேற்பு. அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க கோரிய அன்பழகன் மனு கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் இன்று மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. அதிமுக, திமுக, பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார். இதையடுத்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் உட்பட 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதிமுக வேட்பாளரான வளர்மதிக்கு ஆதரவாக அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அதன்படி கடைசி நாளான இன்று அதிமுக வேட்பாளர் வளர்மதிக்கு ஆதரவாக அமைச்சர்கள் மற்றும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் சென்று பொதுமக்களிடத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆனந்தனுக்கு ஆதரவாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஸ்ரீரங்கத்தில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக ஏராளமான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஸ்ரீரங்கத்தில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக 322 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதிவான வாக்கு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழுவுடன் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் 12வது ஊதிய குழுவின் அடிப்படையில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 4 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு சார்பில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதன்படி சென்னை குரோம்பேட்டையில் உள்ள அரசு போக்குவரத்து பயிற்சி பள்ளியில் இன்று போக்குவரத்து தொழிற்சங்கங்களான அண்ணா தொழிற்சங்கம், தொமுசா, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, ஏடிஎஃப் உட்பட 42 தொழிற்சங்கங்கள் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 14 பேர் கொண்ட குழுவிடம் தங்களின் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதனிடையே கோரிக்கை மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சின்னசாமி போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு இணங்க தமிழக அரசு குழு அமைத்துள்ளதாகவும் அவர்களின் அழைப்பின் பேரில் கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கோரிக்கை மனுக்களை பரிசீலித்த பின்னர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தேதி அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதாக சின்னசாமி தெரிவித்தார். அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பொறுப்பாளர்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு பொறுப்பேற்றிருக்கிற பொறுப்பாளர்களிடத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரியிடத்தில் கேட்டதற்கு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுங்கள், மிக விரைவில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து கோரிக்கைகளை பரிசீலித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கிற உறுதியினை பேச்சுவார்த்தையில் பொறுப்பேற்றிருக்கிற அதிகாரிகள் எங்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள். காலதாமதம் செய்யாமல் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதி அறிவிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எட்டப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் 42 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.
ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க கோரி திமுக சார்பில் அன்பழகன் தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகி வரும் பவானி சிங்கை நீக்க வேண்டும், அவருக்கு பதிலாக வேறு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவை விசாரித்த நீதிபதிகள் அன்பழகனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் வழக்கறிஞர் பவானி சிங் தொடர்ந்து ஆஜராகலாம் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். வருகின்ற 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல் வரிசையில் நின்று செயல்படக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்லி தேர்தல் முடிவுகள் தேசிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது எனவும், மாநில கட்சிகள் மக்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஆட்சியாளர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் வெளிப்படையான செயல்பாடுகளை தான் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும், இதில் தமாக உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் வரிசையில் நின்று செயல்படக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கும் என்றும், அதற்கு ஏற்றவாறு தங்களின் பணிகள் இருக்கும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தமிழகத்தில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்ட நிதியை குறைத்த மத்திய அரசுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக EVKS இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராமப்புற மக்களிடையே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களில் ஒரு நிதியாண்டில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு கட்டாயம் வழங்கி கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தையே இத்திட்டம் உறுதி செய்து வருகிறது என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் ஆண்டுதோறும் 5 கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. இதனிடையே மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்து 8 மாதங்களில் பல மக்கள் விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. அதில் ஊரக வளர்ச்சி, சமூகத்துறை, பஞ்சாயத்து ராஜ், கல்வித்துறை ஆகியவற்றிற்காக ஏற்கனவே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையில் 25% நிதி வெட்டு அமுல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 11,000 கோடி ரூபாய் நடப்பாண்டில் நிதி வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து மாநிலங்களும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இத்திட்டத்திற்கு 2014-15 தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தொகை 5,231 கோடி ரூபாய். இதில் தற்போது நிதியாண்டு முடியும் தருவாயில் இதுவரை 2,800 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,431 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் முடக்கப்பட்டு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழகத்திற்கு இத்திட்டத்திற்காக சேர வேண்டிய 2,431 கோடி ரூபாயை உடனடியாக மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்க தவறினால் இத்திட்டத்தில் பயனடைந்த கிராமப்புற தலித் பின்தங்கிய மக்களை, குறிப்பாக பெண்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட வேண்டிய நிலை ஏற்படும் என EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி வரும் வெள்ளிக்கிழமை அன்று சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பாமக சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடைகள் தான் சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இதனால் மாநில நெடுஞ்சாலைகளில் செயல்பட்டு வரும் மதுக்கடைகளை அங்கிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றுவது அல்லது நிரந்தரமாக மூடுவதற்காக திட்டத்தை இம்மாதம் 17ஆம் தேதிக்குள் தயாரிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் ஆணையிட்டிருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரும்போது தமிழகத்தில் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மீதமுள்ள மதுக்கடைகளையும் படிப்படியாக மூடி தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை ஏற்படுத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரும் 13ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் தொடர் முழக்க அறப்போராட்டம் நடைபெற உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் புதிய சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்க வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் 80 விழுக்காடு நிலம் நில உரிமையாளர்களின் ஒப்புதலோடு வழங்கினால் மட்டுமே நிலத்தை அரசு கையகப்படுத்த முடியும் என்றும், அதற்கு ஈடாக கிராமங்களில் 4 மடங்கும் நகர்ப்புறங்களில் 2 மடங்கும் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஆனால் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தில் 10A என்ற புதிய பிரிவின் மூலம் விவசாயிகளை பாதுகாக்கும் அம்சங்கள் அடியோடு நீக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனை அடுத்து நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மேத்தா பட்கர் இம்மாதம் 24ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் இதற்கு மதிமுக ஆதரவு அளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கட்சி எல்லைகளை கடந்து விவசாயிகள் அனைவரும் டெல்லி போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள 18 நீதிபதிகளின் பதவிகளை நிரப்பக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். 125 ஆண்டுகால பழமை வாய்ந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் 18 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொஜீலியம் தேர்வு செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொஜீலியத்திற்கு அனுப்பி வைக்கும். அங்கிருந்து மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு சென்று இறுதியில் குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை நியமிப்பார். இந்நீதிபதிகளை நியமிக்கும் போது இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட வேண்டும், நேர்மையானவர்களை நியமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தீர்மானத்தின் மனுவை தலைமை நீதிபதி கவுலிடம் சமர்ப்பிக்க அனுமதி கோரிய போது அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் பல வழக்கறிஞர்கள் பணிக்கு செல்லவில்லை. கருத்துக்களை மையப்படுத்தி பொதுக்குழு கூட்டப்பட்டு அதனுடைய தீர்மானம் நிறைவேற்றி அதை நேற்று தலைமை நீதியரசர் அவர்களிடம் கொடுக்க சென்றபொழுது இந்த விவகாரம் தொடர்பாக நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், அந்த தீர்மான நகலை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டதனால் சங்கத்தையும் சங்க உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் அவமானப்படுத்தியதற்காக நேற்று மாலை பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவிலே இந்த விவகாரம் குறித்து, அதாவது தீர்மானத்தை ஏற்க மறுத்த, தலைவர்களை சந்திக்க மறுத்த தலைமை நீதியரசனுடைய போக்கை கண்டித்து இன்று ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தோம். அதன்படி இன்று சென்னை முழுவதும் நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலே ஆங்காங்கே தகவல் கிடைக்கப்பட்ட நீதிமன்றங்கள் புறக்கணிக்கின்றார்கள். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படியே தமிழக அரசு அம்பேத்கர் சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்ய வேண்டிய அரசாணை வெளியிட்டதாகவும், எனவே நீதிமன்றம் மூலமே இதற்கு மாணவர்கள் தீர்வு காண வேண்டும் என்று பால் கனகராஜ் கேட்டுக் கொண்டார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் எனக்கு அளிக்கும் வாக்காகவே கருதப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், சூழ்ச்சியாளர்கள் சூதுமதியால் ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் வந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை நீங்கள் அனைவரும் கண்கூடாக கண்டு வருவீர்கள் என்றும், அத்தகைய பணிகளோடு பள்ளிகள், கல்லூரிகள், தேசிய சட்டக் கல்லூரி, மாணவர் விடுதிகள் மற்றும் ஏராளமான அரசு கட்டிடங்கள் என பல புதிய உள்கட்டமைப்பு வசதிகளும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் வளர்மதி அவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் எனக்கு அளிக்கும் வாக்காகும் என்று தெரிவித்த அவர், ஸ்ரீரங்கம் தொகுதியில் எனது முயற்சிகளுக்கு மேலும் உற்சாகம் தரும் வகையில் இந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஊழல் செய்தவர்களை கொண்டாடுகின்ற புது கலாச்சாரத்தை அதிமுக உருவாக்கியிருக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஜி. ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிப்ரவரி 13ஆம் தேதி ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தல் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தில் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா பதவி நீக்கப்பட்டதால் இங்கு தேர்தல் நடைபெறுகிறது என குறிப்பிட்ட அவர், ஊழலுக்கு எதிராக இந்தியா முழுவதும் மக்கள் கருத்து எழுச்சியுற்று இருக்கும்போது தமிழகத்தில் ஊழல் செய்தவர்களை கொண்டாடுகின்ற புது கலாச்சாரத்தை அதிமுக உருவாக்கியிருக்கிறது என தெரிவித்துள்ளார். இத்தனைக்கு பிறகும் அதிமுக அமைச்சர்கள் படைப்பட்டாலும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அதிமுகவினரின் படையெடுப்பு, எதிர்க்கட்சி மீது தாக்குதல், அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது, இவை எல்லாவற்றையும் தாண்டி வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்வதன் மூலம் வெற்றி பெற நினைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியை எச்சரிக்கவும் தட்டி கேட்கவும் அந்த கட்சிக்கு எதிராக வாக்குகளை பதிவு செய்ய வேண்டிய ஸ்ரீரங்கம் வாக்காளர்களின் மிக முக்கியமான கடமையாகும். எனவே ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்கள் உண்மையான மாற்றுக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் மக்கள் நலன் நாடும் கொள்கைகளை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆகிய தோழமை கட்சிகளின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தோழர் கே. அண்ணாதுரை அவர்களுக்கு சுத்தியல் அறிவாள் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு வாக்காளர்களுக்கு ஜி. ராமகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.